என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கதறிட்டு இருக்கு எல்லாரும். 10 வருஷமா என்ன கிழிச்சிங்க? ஒரே வருஷத்துல 7 முறை கருக்கலைப்பு சென்ற ஒரே சாதனையாளர் நான் பேசுறான். அவன் என்ன ஜென்மம் இவன்லாம்? அப்போ உன் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை பிசுறு மசுறுன்னு பேசுற, உன்னை நம்பி வாழ்க்கையை தொலைச்ச பெண்ணை இப்படி பப்ளிக்ல நீ அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற, கூட இருக்கிற பொண்டாட்டியும் அவமானப்படுத்துற. இதுக்கு முன்னால வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ விசாரணைக்கு போனோன்னே பக்கத்துல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சொல்றேன், என் பொண்டாட்டி கேட்டுச்சு என்கிட்ட, கொல்லப்புறத்துல இவ்வளவு பெண்கள் உனக்கு இந்த பொண்ணுதான் கிடைச்சதா அப்படின்ட்டு உன் பொண்டாட்டியும் நீ கேவலப்படுத்துற, உன்கிட்ட வேலை செய்ய பெண்களை நீ கேவலப்படுத்துற. அப்ப வேலை செய்யற பெண்கள் எல்லாம் நீ எப்படி பாக்குற? பெத்த அப்பா அம்மா மேல கூட உனக்கு மரியாதை இல்ல. உன் அப்பா அம்மாவை நான் தப்பா பேசினேன்னா பதிலுக்கு என் அப்பா அம்மாவை நீ தப்பா பேசிட்டு போ அப்படின்னு சொல்ற. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இவன்லாம் ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கு லாயக்கா? அடுத்த தலைமுறையெல்லாம் இவனை நம்பி எவ்வளவு பேர் நாசமா போயிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் எதிர்காலத்தை தொலைச்சிட்டீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கட்சியில இருந்து வெளியில வராங்க, எத்தனை பேர் கொத்து கொத்தா வெளியில வராங்கங்க. எல்லாரும் வருமானத்தை மட்டும் துறைக்கல, இவனை நம்பி வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில அவங்களோட பிரைம் ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 5, 10 வருஷம் 15 வருஷம் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க.